நம்ம தமிழ்நாடு வந்து ஏன் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸாக வந்து ஆகும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சார்? ஓகே, தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, ஓகே, யார் உழைக்கிறாங்களோ அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸ் ஆகும். ஓகே, அதான் உண்மை. ஸோ நாம ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உழைக்கிற தன்மை நிறைய இருக்குது. ஸோ வி ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஃப்ரம் த வெரி நேச்சர் ஆஃப் அவர் செல்ஃப். அண்ட் வி ஹேவ் அ வெதராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளை நம்ம சப்போர்ட் பண்ணோம். லாஸ்ட் டீகேடாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் 50-60 இயர்ஸாக இருக்கட்டும், வி ஆர் லைக் இவால்விங் இன் டு லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட லேண்ட்ஸ்கேப். வி ஆர் நியர் பை த போர்ட். நமக்கு எஜுகேஷன் நல்லா கிடைச்சது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமராஜர் வந்து நிறைய ஸ்கூலில் மிட் டே மீல் கொண்டு வந்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் லாட் ஆஃப் உமன் ஹூ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ தேர் எஜுகேஷன் ஆஃப்டர் 6. ஸோ அவங்களோட சன் ஆர் டாட்டரை வந்து அடுத்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அந்த மாதிரிலாம் வர ஸ்டேஜில் ஆக்சுவலி வி ஓப்பன் அப் லாட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். டைம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் அமைப்பு வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நடந்ததுனால வி ஆர் நவ் அட் அ ஸ்டேஜ் வி கேன் யூஸ் தட் அண்ட் க்ரோ. சி தட் இஸ் ஒன் ரீசன். அதில் ஸ்டார்ட் அப் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்து சேவிங்ஸ் வந்து நல்லா இருந்தது. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வகையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. சரி, அப்போ அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ஒரு லிவரேஜ் இருக்கும். ஓகே, நமக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த முயற்சி பார்க்குற ஸ்டேஜில் வந்து தமிழ்நாடு இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸாக மாறும்.